தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் யார் பேச்சை கேட்டு நடக்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். யாருடைய அறிவுரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? யாருக்காக வாழ்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்களா, இல்லை வேறு யாரையாவது உங்கள் வாழ்க்கையை வாழ அனுமதி கொடுத்திருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தாவீது சுற்றி இருக்கிறவர்களின் பேச்சை கேட்கவில்லை, தன் சகோதரர்களின் பேச்சையும் கேட்கவில்லை. கோலியாத் என்ற ராட்சசனை எதிர்த்து நின்றான். அவனுக்குள் இருக்கும் தேவனின் பேச்சை கேட்டு தேவனை நம்பி அவ்வளவு பெரிய ராட்சசனை வெறும் கற்களை கொண்டு ஜெயித்தான். பர்த்திமேயு குருடன் சுற்றி இருக்கிறவர்களின் பேச்சை கேட்டு அமைதியாக இருந்திருந்தால் அவன் பார்வை அவனுக்கு எப்படி கிடைத்திருக்கும்? அமைதியாய் இரு என்று சுற்றி இருந்தவர்கள் அதட்டிய போதும் அதை அசட்டை செய்து இன்னும் சத்தமாக கூவியதால் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவன் மீது இறங்கி பார்வையை கொடுத்தார். நாம் ஒரு பிரச்சனை என்று வந்தால் யாரிடம் உதவி கேட்கலாம், யாரிடம் அறிவுரை கேட்கலாம் என்று அலைய ஆரம்பித்து விடுகிறோம். யார் யாரையெல்லாமோ நம்பி அவர்கள் சொல்வதை கேட்டு வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம். அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள், இல்லை மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், அவர்களிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று எண்ணி பயந்து பயந்து நம் வாழ்க்கையை நாம் வாழாமல் மற்றவர்கள் வாழ விட்டு கொடுத்து விடுகிறோம். அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள், இல்லை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், அவர்களிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று எண்ணி பயந்து பயந்து நம் வாழ்க்கையை நாம் வாழாமல் மற்றவர்கள் வாழ விட்டு கொடுத்து விடுகிறோம். நமக்குள் நமக்காக பேசும் ஆவியானவரை மறந்து விடுகிறோம். கொஞ்சம் அமைதியாக நமக்குள் இருக்கும் ஆவியானவரை அவர் பேசுவதை கவனிக்க ஆரம்பித்து விட வேண்டும். அவர் நாம் செய்ய வேண்டியதை, பேச வேண்டியதை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் நமக்கு உதவிகள் செய்வார், பலன் தருவார். நம்மால் முடியாத காரியங்களை எல்லாம் நம்மை செய்ய வைப்பார். நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களை எல்லாம் செய்ய வைப்பார். நம்மை எதிர்த்து வரும் கோலியாத் போன்ற பிரச்சனைகளையும் அத்தனை ராட்சசர்களையும் ஜெயிக்க வைப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. என்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளின் கண்ணீர்கள் எல்லாம் உடைய துருத்தியில் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் விசாரிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அப்பா எளியவனை அப்பா குப்பையிலிருந்து தூக்கி ஸ்தோத்திரம் ஏசப்பா, நீங்கள் பெரியவனாக்குங்க ஏசப்பா. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீங்கள் ஏசப்பா. ஆமேன். எங்களுக்கு அப்பா யாருமே இல்லை ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீர் மாத்திரதான்ப்பா இருக்கீங்க அப்பா. நாசியில் சுவாசமுள்ள மனுஷர்களை நம்புவது வீண் என்று சொல்லியிருக்குதுப்பா வேதம். அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களை விசாரிக்கிறவர்கள் அமேன், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் அப்பா, எங்களுக்காக உதவிகள் செய்பவர் அப்பா. இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை ஏசப்பா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா எங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்கிறமைக்காய் நன்றி. உடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆவியானவர் எங்களை வழி நடத்தட்டும் ஏசப்பா. முழுவதும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து அப்பா எங்களை லீட் பண்ணும்போது, எங்களை கைட் பண்ணும்போது அந்த அப்பா சத்தத்தை எங்களுக்கு கேட்க வைங்க ஏசப்பா. ஆமேன். அதை புரிந்து கொள்ள வைங்க ஏசப்பா. ஆவியானவரின் வழி நடத்துதலில் எங்கள் வாழ்க்கை அப்பா எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்யணும் ஏசப்பா. நாங்கள் பேச வேண்டியது கூட ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா.
நீங்கள் நினைக்கிறத, நீங்கள் விரும்புகிறத மட்டும்தான்ப்பா பேசணும். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, எல்லா நேரங்களிலும் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கணும் ஏசப்பா. ஆமேன். அவருடைய வழி நடத்துதலை நாங்கள் உணரணும் ஏசப்பா. ஆமேன். எங்கள் பாதைக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. நீரே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறீங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. மோசேயிடம் நீங்கள் சொன்னீங்க ஏசப்பா, அதனால் நீ போ, உன் வாயோடு நான் இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு சொல்லுவேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் எல்லாருக்கூடையும் நீங்கள் இருக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. ஆமேன். மற்றவங்க கிட்ட நாங்கள் எப்படி பேசணும், என்ன செய்யணும், எல்லாமே நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஏசப்பா. ஆமேன். எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே அப்பா உங்கள் அனுமதியோடு மட்டும்தான்ப்பா நடக்கணும். அப்படியே பிரசன்னத்தை நாங்கள் உணரணும். ஆவியானவர் எப்பொழுதும் எங்களை வழி நடத்தணும்ப்பா. அப்பா, இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது எங்களுக்கு சுகமான நித்திரை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலையில் எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே, உங்கள் இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே, உங்கள் இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே, உங்கள் இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே, உங்கள் இரத்தத்தில் மகிமை உள்ளது. உங்கள் இரத்தம்தான் என் பாவம் கழுவும். உங்கள் இரத்தம்தான் என்னை நீதிமானாக்கும். உங்கள் இரத்தம்தான் என் பாவம் கழுவும். உங்கள் இரத்தம்தான் என்னை நீதிமானாக்கும். இயேசுவே, உங்கள் இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே, உங்கள் இரத்தத்தில்